மீனாட்சி பார்வதி அம்மா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுற கணக்கில் கிரிமினல்லையும் இப்போ வாரண்டு சீக்கிரமாக வரும். வரையில் ஆட்டோமேட்டிக்காக இராணுவ வானரப்பட உள்ள நிற்பான். சிவில்லையும் அந்த வாரண்டு கணக்கில் நிற்பான். ஆட்டோமேட்டிக்காக அளவுக்கு மீறி சொத்து இருக்கிறவன் உள்ளே போயிடுவான். அந்த தக்க தண்டனை உண்டு. ஏன்னா நாற்காலி சேரில் உட்கார்ந்தானே சாப்பிட்டு கழிக்கான். எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். ஆணும் பெண்ணும் தப்புக்கு பூமியில் கடவுள் கொடுக்கல. தப்பு செய்யறதுக்கு கடவுள் கொடுக்கல. தப்பு செய்யாத. உனக்கு உயிர் வாழ்றதுக்கு என்ன, உன் குடும்பத்தார் வாழ்றதுக்கு என்ன, பூமியை விட்டுட்டு பூமி நிலப்பரப்பு கிடக்குன்னு எழுதி அழிக்கிறதுக்கு நான் கொடுக்கல. எல்லா வழக்கிலையும் மாட்டி கிடக்கான். பத்திர பதிவில் மாட்டி கிடக்கான். வென்று மாட்டி கிடக்கான். என்னென்ன பத்திரம் இடத்துக்கு டாக்குமெண்ட்ஸ் உள்ள பூரா மாட்டி கிடக்கான். அத்தனையும் தக்க தண்டனை. அதுதான் பெட்டி கவுண்டர் பெட்டியை தூக்கும் சொன்னாரா. எல்லாமே இப்போ கைலாசத்தில் வழக்காடி வழக்கு ஓடுது. நீதிமன்ற கோர்ட்டில் நிலுவையில் நிற்கி அப்போ அவனுடைய விளையாட்டை காட்டி செய்தான். இது எவ்வளோ பெரிய தப்பு. பார்த்தானா பார்க்கலையா அந்த கணக்கு கேள்வி கேட்க அடி துவச்சி எடுத்து முடிட்டார் கடவுள். உட்கால் சத்தியம் எல்லா கணக்குலையும் பத்திரப்பதியில் பூரா போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்கான். விளையாடுதான். அப்போ அவன் பத்திரப்பதியில் கோர்ட்டில் கேளப்பா கோட்டார் ஆண் பெண்ணும் ஏமாத்தி எழுதுதான், ஏமாத்தி வாங்குதான், ஏமாத்தி அநியாயப்பட்டு செய்தான், ஏமாத்தி மோசம் பண்ணுதான். அப்போ அதுக்கு தக்க தண்டனை உட்கார்ந்து தானே எழுதுதான். சின்ன கழிக்கான்ல காலப்பொழுது மாலை வரைக்கும் எழுதி கழிச்சிட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே பொண்டாட்டி பிள்ளையோட உல்லாசமாக உட்கார்ந்து தின்னு கழிக்கான்ல. தப்பு செஞ்சுன்னு கழிக்காதடா. தின்னு உழைச்சி சாப்பிட்டு நல்லபடியா போடான்னு பகவான் கொடுத்த கணக்கு. மனித எவ்வளோ சேட்டு செலுத்திருக்கான். 7 சம சேட்டை. சேத்தூர் பத்திரப்பதிவு ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம். இதுல இருந்து தூக்கி அடிப்பார். எல்லா பத்திரப்பதிவிலையும் தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டெல்லினா டெல்லி, ஊடாலப்பட்டம் எல்லா பத்திரப்பதிவிலும் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. அதுதான் தக்க தண்டனை போட்டார். சிவில் கிரிமினல் எல்லாமே இப்போ வாரண்டு கணக்கு எழுதிட்டார். கால் சத்தியம்.